இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். வணக்கம். அவல் ஒரு ஆரோக்கியமான காலை சிற்றுண்டி. அரிசியில் இருந்து உருவாகும் அவல் மிதமான உணவு வகைகளை செய்ய ஏற்றது. தினசரி பயன்பாட்டில் பன்னெடுங்காலமாக இருந்து வரும் அவல் என்பது நெல்லை ஊற வைத்து பிறகு இடித்து தட்டையாக செய்யப்பட்டு அதிலிருந்து உமியை நீக்கி பயன்படுத்தப்படுவது. முன்பு கைக்குத்தல் முறையில்தான் தயாரிக்கப்பட்டன. தற்போது மெஷின்கள் மூலம் சுலபமாக நல்ல மென்மையான தட்டையான அவல் கிடைக்கின்றது. இந்த வீடியோவில் அவல் சாப்பிடுவதால் கிடைக்கும் எண்ணற்ற நன்மைகள் பற்றி பார்க்கலாம். உடல் சூட்டை தணித்து நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் அவல் உணவுகளை காலையில் சாப்பிடுவதன் மூலம் அந்த நாள் முழுமையும் சுறுசுறுப்புடன் இருக்கலாம். குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவும் அவலை அப்படியே வேக வைக்காமல் வெல்லம் கலந்து சாப்பிட கொடுக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் அவ்வப்போது பசிக்கும் போது கொஞ்சம் அவலை வாயில் போட்டு மென்று தின்னலாம். தனித்து உண்ணும் போதே நல்ல ருசியாக இருக்கும் அவலை விதவிதமான உணவு வகைகளாக சமைத்தும் உண்ணலாம். சிகப்பு அவல். சத்துக்கள் நிறைந்த சிகப்பு அரிசியில் தயார் செய்யப்படுவது சிகப்பு அவல். உடலுக்கு உறுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தரும் சிகப்பு அவல் கொண்டு ஏராளமான உணவு வகைகள் செய்யப்படுகின்றன. சிகப்பு அவல் இனிப்பு மிக பிரபலமானது. அதே போல சிகப்பு அவல் கொண்டு கஞ்சி, பாயாசம், புட்டு போன்றவை செய்து உண்ணப்படுகின்றது. தற்போது அரிசி அவல் போன்று கம்பு அவலும் தயாரித்து விற்கப்படுகின்றன. கம்பின் சத்துக்கள் அனைத்தும் நிறைந்த கம்பு அவல் கொண்டு உடனடி சமைக்காத உணவு வகைகள் செய்து உண்ணலாம். இனிப்பு மற்றும் கார என்றவாறும் காய்கறி துருவல்கள் இணைந்தவாறும் கம்பு அவலை தினசரி பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று திணை அவல் மற்றும் கேழ்வரகு அவல் போன்றவையும் சந்தையில் தற்போது கிடைக்கின்றன. ஒரே மாதிரியான சிற்றுண்டி மற்றும் காலை உணவுகளை கைவிட்டு புதுமையான சிறுதானிய அவல் வகைகளை உணவில் சேர்ப்பதன் மூலம் ஏராளமான உடல் ஆரோக்கிய நன்மைகளும் மற்றும் உடல் எடையை குறைக்கவும் நீரிழிவு நோய் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் குறையவும் இவை உதவிகரமாக இருக்கின்றன. மீண்டும் மற்றொரு சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.